இன்னைக்கு நைட் டின்னருக்கு ரவா இட்லி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் டிமார்ட்டில். அது இருந்தது. சரி, 2 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கிட்டு, அதே அளவுக்கு 2 கப்பு தயிரும் போட்டாச்சு. வேறு எதுவுமே போடல. நம்ம இட்லிக்கு போடுற சோடா மாவு ஒரு 2 சிட்டிகை, அப்புறம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து வச்சிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். தாளிப்பு அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி இருந்தது, அதை போட்டு எண்ணெயிலே வறுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். கேரட் இல்லை வீட்டில், ஸோ அதனால் அது, அப்புறமா கருவேப்பிலை பொடியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சியும் துருக்கி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டேன். ரொம்ப வேகணும்லாம் இல்லை, சும்மா வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியும் தூவி அந்த மாவில் போட்டு கலந்தாச்சு. நம்ம நார்மலாக ஊற்றுற இட்லி தட்டில் தான் ஊற்றிருந்தேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. மேலே டெக்கரேஷனுக்கு அந்த முந்திரியை ஒன்று ஒன்று வச்சாச்சு. பார்க்கவும் அழகாக இருந்தது. நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது ரவா இட்லி. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் கொஞ்சம் காரமாக வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது.